தாத்தா 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 எங்க போறீங்க? வேலைக்கு போகிறேன்ப்பா, வேலைக்கு போகிறேன். நீங்கள் யார்? தாத்தா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைவா, நீங்கள் சர்ச்சுக்கு போகாமல் வேலைக்கா போகிறீங்க? அப்பா நான் வேலைக்கு போனாதான்ப்பா சாப்பிட முடியும். பிள்ளைங்கள்லாம் என்னை தனியாக விட்டுட்டாங்க. வேலைக்கு போனாதான்ப்பா சாப்பிட முடியும், அதனால் வேலைக்கு போகிறேன்ப்பா. தாத்தா உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? அப்பா எனக்கு 80 வயசு ஆகுதுப்பா, 80 வயசு ஆகுதுப்பா. தாத்தா நீங்கள் இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனதே இல்லையா? இல்லைப்பா, நான் சர்ச்சுக்கு போனதில்லைப்பா, சர்ச்சுக்கு எங்கே போகிறது இல்லைப்பா. தாத்தா நீங்கள் இன்னைக்கு எங்கள் கூட சர்ச்சுக்கு வாங்க, சரியா? சர்ச்சுக்கு வரணுமாப்பா? சர்ச்சுக்கு வர்றதுன்னா என்னப்பா செய்கிறது? எங்கே இருக்குது என்னன்னு தெரியலையாப்பா. தாத்தா உங்களுக்கு பரலோகம் போக ஆசை இருக்கா? பரலோகம்னா என்னப்பா? பரலோகம் போக ஆசை இருக்குது. பரலோகம்னா என்னப்பா? தாத்தா அந்த வைகுண்டம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதான் பரலோகம். இப்போ ஆசை இருக்கா உங்களுக்கு? ஆசை இருக்குப்பா, பரலோகம் போகிறதுக்கு ஆசை இருக்குப்பா. நான் என்னப்பா செய்யணும் பரலோகம் போகிறதுன்னா? தாத்தா நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? இல்லைப்பா. டேய் உனக்கு அறிவு இருக்காடா? சர்ச்சுக்கே போகாத தாத்தாவிடம் பரிசுத்தாவி ஞானஸ்தானத்தை பற்றி கேட்டால் அவருக்கு என்னடா தெரியும்? தாத்தா நீங்க கர்த்தருடைய வருகையோ அதி சீக்கிரமாக இருக்கிறது. நீங்க கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று தேவன் வசனத்தின் மூலமா சொல்றாரு தாத்தா. அதனால நீங்க இன்றைக்கு எங்க கூட சர்ச்சுக்கு வரணும். வந்து உங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும் தாத்தா. பாவம்னா என்னப்பா? ஞானஸ்தலம்னா என்ன? தாத்தா நீங்கள் சின்ன வயசில் யார் பொருளையாவது திருடி இருப்பீங்க, மது குடிச்சிருப்பீங்க, இந்த வயசில் சிகரெட்டு குடிச்சிருப்பீங்க, யாரையாவது கோவப்பட்டு பேசியிருப்பீங்க. இதெல்லாம் தாத்தா பாவம். இப்போ என் பாவத்தை மன்னிப்பாரப்பா? என் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டா? தாத்தா நாங்கள் போகிறதான சர்ச்சில் நீங்கள் எங்கள் கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க. இன்னும் அதிகமாக உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னா எங்களுடைய பாஸ்டர் லாரன்ஸ் அவங்க இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்தால் போதாது, பரிசுத்தாவியின்படி ஜீவித்தால் மட்டுமே பரலோக ராஜ்யம் போக முடியும் தாத்தா. அப்போ அங்கே வந்தால் எனக்கு பாவத்தில் உண்டாப்பா? பாவம் பரிகாரம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு வயிறு பசிக்கும்பப்பா. நீங்கள் அங்கே வந்தால் போதும், உங்களுக்கு ஆராதனை எல்லாம் முடிஞ்சு வயிறு நிறைய சாப்பாடு தருவாங்க. சாப்பாடு சரிங்களா? சாப்பாடு கொடுப்பாங்களாப்பா? சரி தாத்தா வாங்க, நம்ம எல்லாரும் வந்து சர்ச்சுக்கு போவோம். வாங்க வாங்க தாத்தா, வாங்க தாத்தா, சர்ச்சுக்கு போவோம். நானும் வரப்பா. அப்பா ஆண்டவரே, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா என் பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் இது வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. என்னை நீங்கள் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போங்க ஏசப்பா. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். எனக்கு ஏசப்பா எதுவும் தெரியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. என் பாவத்தை மன்னிச்சு என்னை ஏற்றுங்க ஏசப்பா. அப்பா எப்போ வருவீர் என்று உள்ளம் ஏங்குதே. என்னப்பன் முகம் காண என் மனம் மங்களாய்க்குதே. எப்போ வருவீர் என்று உள்ளம் ஏங்குதே. என் அப்பன் முகம் காண உள்ளம் மங்களாய்க்குதே. தாத்தா ரட்சிக்கப்பட்டார் போல இருக்கு. இந்த தாத்தா ரட்சிக்கப்பட்டாருடோய். தாத்தா எங்க தாத்தா 80 வயதில் ரட்சிக்கப்பட்டாரு. அவர் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டாரு. எங்க தாத்தா 80 வயதில் ரட்சிக்கப்பட்டாரு. அவர் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டாரு. ஆமென், அல்லேலூயா.